தரம் இந்த விரதத்தை ஒரு நாள் ஒரு தரம் நீங்கள் விரும்பிய வரம் கிடைக்க தவற விடாதீங்கோ. ஆடி மாதத்தில் வருது இந்த விரதம். இந்த விரதத்தை பிடிப்பதன் மூலம் உங்களுக்கு என்னென்ன வரம் கிடைக்கும், என்னென்ன பிரச்சனைகள் நீங்கும், என்ன நீங்கள் கேட்டு பிடித்தா கிடைக்கும், அது எங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம். இந்த முருகப்பெருமானுக்குரிய விரதம் இது, ஒரே ஒரு விரதம். இந்த விரதத்தை நீங்கள் தவற விடாதீர்கள். ஆடி மாதத்தில் வருகின்றது. இதன் மகிமை என்ன, இதனால் கிடைப்பது போகிற வரம் என்ன, இதை எப்படி பிடிக்கணும் என்பதையெல்லாம் இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மற்றவர்களும் பயன்பெற பகிருங்கள். தொடர்ந்து பாருங்கள். வீடியோங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கில் ஒழுவனங்களை கிளிக் பண்ணாதான் நீங்கள் என்னோட தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது வசிராஜி தெய்வீகம் சேனல். இதில் விரதங்களும் மற்றும் பரிகாரங்கள் மந்திரங்கள் பற்றி முருகனுக்குரியதை நாங்கள் பார்த்து வருகின்றோம். உங்களோட கூறிய முருகப்பெருமான் அருள் அனைவருக்கும் கிடைக்கும். முருகன் அனைவரும் முருகனின் குழந்தைகள். ஆடி மாதம் இந்த விரதம் வருகின்றது. இந்த விரதம் முருகனுக்குரியது. ஆடி மாதமே ஒரு ஆன்மீக மாதம், கூடுதலாக அம்மனுக்குரிய மாதம் என்றார்கள். ஆனால் அதில் முருகனுக்குரிய விரதமும் இருக்கின்றது. இந்த விரதம் என்ன விரதம் என்பதை பார்க்கறதுக்கு முன் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக இந்த விரதம் ஆடி மாதம் வரும். இந்த ஆடி மாதத்தில் இந்த விரதம் எப்படி பிடிக்கணும் என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். முருகப்பெருமான் அவதாரம் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து அக்கினி ரூபமாக தோன்றிய முருகப்பெருமான் சரவண பொய்யில் 6 குழந்தைகளாக அவதரித்தார். இந்த முருகப்பெருமானின் அவதாரம் நடந்த நாள் தான் இந்த ஆடி மாதத்தில் வார அந்த நாள் விசேஷமான நாள். முருகன் கோயில்களில் விசேஷமாக நடைபெறும். இந்த நாளை தவறவே விடக்கூடாது. இந்த நாளை பிடிப்பதனால் உங்களுக்கு என்னென்ன வரம் கிடைக்க போகுதுன்றதெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். என்ன நீங்கள் நேற்று பிடித்தால் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். முருகப்பெருமான் அவதாரம் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து அக்கினி ரூபமாக தோன்றிய முருகப்பெருமான் கிருத்திகை விரத மகிமை பற்றி நாங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஆடி கிருத்திகை, ஆடி மாதத்தில் வர கிருத்திகை, சரியா? சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக அவதரித்தார். இந்த குழந்தைகள் கார்த்திகை பெண்கள் எடுத்து சீராட்டி வளர்த்தனர். கார்த்திகை பெண்கள் பெருமைப்படுத்தும் விதமான சிவபெருமானுக்கு கார்த்திகேயன் என்று திருநாமத்தை வழங்கினார்கள். எனவே கார்த்திகை நட்சத்திரம் முருகனுக்கு மிகவும் விசேஷமானது. முருகப்பெருமானுக்கு சிவனின் கண்ணிலிருந்து தோன்றிய முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன், குழந்தை வேலன் என்று பல பெயர்கள் இருக்கின்றது. சரவணபவா என்றது ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரமாகும். சில பேர் பெண்கள் இந்த நேரம் சரவணபவா என்று இருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இருக்காது. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பணக்காரர்கள் வசதியான ஆக்களை தான் இருப்பினா அவருடைய வாயில வருவதே சரவணபவா தான் என்ற மந்திரம் தான். சரி, நாங்கள் இதில் பார்க்க போகிறது என்ன விரதம். அந்த விரதத்தை அதாவது கிருத்திகை விரதம் தான். இந்த கிருத்திகை விரதத்தை எப்படி பிடித்தால் நீங்கள் கேட்கிற வரம் கிடைக்கும் என்பதை பார்க்க போகிறோம். இந்த கிருத்திகை விரதம் ஆடி கிருத்திகை, ஆடி மாதத்தில் வர கிருத்திகை விரதத்தை எவ்வாறு பிடிக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். கார்த்திகை பெண்கள் பெருமை செய்யக்கூடிய இந்த கார்த்திகேயனுக்கான தட்சிணாய புண்ணிய காலம் ஆடி மாதம். தட்சிணாய புண்ணிய காலம் தொடங்கும் மாதமாகும். இந்த நேரத்தில் விரதம் இருப்பது மிகுந்த பலனை தரும். 3 கோடி கிருத்திகை மாதந்தோறும் ஆடி மாதத்தில் வரும் இந்த கிருத்திகை விரதம், கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை மற்றும் தை கிருத்திகை ஆகிய 3 கிருத்திகைகளில் விரதம் இருந்தால் எல்லா மாத கிருத்திகை விரதமும் இந்த பலனை பெறலாம். ஆனாலும் ஆடி கிருத்திகை விரதத்தின் மகிமை அளவுக்கு மற்ற கிருத்திகைகள் வருவதில்லை. தையில வார கிருத்திகை எல்லாம் மகிமையாக இருந்தாலும், கார்த்திகையில் மாதத்தில் வரும் கிருத்திகை எல்லாம் மகிமையாக இருந்தாலும் ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகைக்கு ஈடாக வராது. அதில் நீங்கள் 100% பலனை அனுபவிக்கலாம். ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை எவ்வாறு பிடிக்கணும் என்பதை பார்க்கணும். 3 கோடி கிருத்திகை என்று அழைக்கப்படுகின்ற
இந்த 3 கிருத்திகைகளில் ஆடி கிருத்திகை விரத பலன்கள். ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபடுவதன் மூலம் பல நன்மைகள் அடையலாம். சகல தோஷ நிவர்த்தி, ஜாதகத்தில் உள்ள சகல தோஷங்களின் நிவர்த்தி ஆகுமா. அந்த ஆடி மாத கிருத்திகை அன்று விரதம் இருந்தால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும். குறிப்பாக ஜாதகத்தில் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் தோஷங்களும் நீங்கும். ஞானம் மற்றும் செல்வம், முருகப்பெருமானின் அருளால் ஞானம், நிலையான செல்வம் மற்றும் நீண்ட ஆயுள் கிட்டும். புத்திர பாக்கியம், குழந்தை வரமில்லாதவர்களுக்கு நல்ல குணமுள்ள பிள்ளைகள் பிறக்கும், பாக்கியம் கிடைக்கும். இந்த கிருத்திகை விரதத்தை தவறவிடாதீர்கள். திருமண தடைகள் நீங்கும். வேறு தொழில் கிடைப்பதில் தடைகள் இருந்தாலும் சரி, ஜாதகத்தில் என்ன தோஷம் இருந்தாலும் சரி நிவர்த்தியாகும். குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் தருவார். இந்த கிருத்திகை விரதத்தை தவற விடாதீர்கள். கிருத்திகை அன்று முருகனை வணங்கினால் தடைகள் நீங்கி திருமணம் கைகூடும். வாழ்க்கை செழிப்பு, வாழ்வில் வெற்றி, செழிப்பு, வீடு மற்றும் வாகன வசதி, தொழில் அபிவிருத்தி போன்றவை உண்டாகும். கடன் மற்றும் நோய் தீரும். கடன் தொல்லைகள் நீங்கும். நோய் நொடி இன்றி ஆரோக்கியமாக வாழலாம். சட்ட சிக்கல்களிலிருந்து விடுதலை, வழக்குகள், சட்ட சிக்கல்களிலிருந்து விடுபட முருகப்பெருமானை வணங்கி விரதம் இருந்தால் பிரச்சனைகள் தீரும். நோமலாகி முருகப்பெருமானை வணங்கி விரதம் இருந்தால் பிரச்சனை தீரும். ஒவ்வொரு மாதத்தில் வர்ற கிருத்திகை விரதத்தை பிடித்தால் இன்னும் கூட பிரச்சனைகள் தீரும். அதிலும் நான் சொன்னேனே, தை மற்றும் ஆடி மற்றும் கார்த்திகை மாதத்தில் வர 3 கிருத்திகை விரதத்தை பிடித்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே வராது. கடைசி இந்த ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை விரதத்தை பிடியுங்கள். உங்களுக்கு 100 வீதமான நன்மைகள் ஏற்படும். சட்ட சிக்கல்கள் நீங்கும். முருகப்பெருமானை வணங்கி விரதம் இருந்தால் பிரச்சனைகள் தீரும். நீங்கள் என்ன பிரச்சனையில் சிக்கி இருக்கிறீர்களோ அதிலிருந்து விடுபட இந்த முருகப்பெருமானுக்கான கிருத்திகை விரதத்தை பிடிக்க வேண்டும். எவ்வாறு பிடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தொடர்ந்து என்ன இது வசிரதி தெய்வீகன். முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கணும். முருகனின் அன்பு குழந்தைகளே, முருகப்பெருமான் அருள் கிடைக்கும் கிருத்திகை விரதத்தை பிடியுங்கள். கர்ம வினைகள் நீங்கும். கர்ம வினை நீங்கி வாழ்வில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். விரதம் இருக்கும் முறையை பார்க்கலாம். ஆடி கிருத்திகை அன்று அதிகாலையில் எழுந்து 4 மணிக்கு அல்லது 4:30க்கு எழுந்து, அதாவது நீங்கள் உங்களுக்கான பித்ரு தோஷம் இருந்தான, என்ன தோஷம் இருந்தான, செவ்வாய் தோஷம் இருந்தான, சர்ப்பதோஷம் இருந்தான நிவர்த்தியாகும். மற்றும் உங்களுக்கு தடைகள், உங்களுக்கு வரங்கள் கிடைக்கவில்லை, உங்களுக்கு தொழில் கிடைக்கவில்லை, உங்களுக்கு பணம் தடைகள், பணத்தில் பிரச்சனைகள், பணம் சம்பாதிக்கணும் என்றால் சரி, வேலை கிடைக்கணும் என்றால் சரி, நீங்கள் இந்த கிருத்திகை விரதம் உங்களுக்கு சகல ரீதியான நன்மைகளையும் செய்யும். ஆடி கிருத்திகை அன்று அதிகாலையில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி வீட்டை தூய்மைப்படுத்த வேண்டும். நாள் முழுவதும் எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருப்பது மிகவும் நல்லது. நாள் முழுவதும் எதுவும் சாப்பிடாம விரதம் இருக்க வேண்டும். அப்படி முடியாதவர்கள் பால், பழம், இளநீர் போன்ற நீராகாரங்களை எடுத்துக்கொள்ளலாம். கிருத்திகை விரதம் முருகப்பெருமானுக்கு உப்புள்ளா உணவை படைத்து அதை உண்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். முதல் நாள் கிருத்திகை அன்று நாள் முழுவதும் உணவு சாப்பிடாம இருந்து அடுத்த நாள் பேரனை போல சாப்பிடுவீங்களா, அதுக்கு உப்பு போடாம சமைச்சு சாப்பிடணும். முருகப்பெருமானுக்கு உப்புள்ளாத உணவை படைத்து அதை உண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். இரவு பால் பழத்துடன் விரதத்தை முடிக்கலாம். இறை சிந்தனையுடன் கந்தஷ்டி கவசம், கந்தரர் அலங்காரம், திருப்புகழ் போன்ற சண்முக கவசம், கந்த குரு கவசம், வேல்மாறல் பாராயணம் போன்றவை பாராயணம் செய்யலாம். முருகன் கோயில்களுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகளில் பங்கேற்பதும் பால் காவடி எடுப்பதும் என்ற முருகன் கோயில்ல கிருத்திகை விரதத்தன்று மகிமையான பூஜைகள், விசேஷமான பூஜைகள் நடைபெறும். முருகன் கோயில்ல கிருத்திகை விரதத்தன்று பால்குடம் எடுப்பது, முடி காணிக்கை செலுத்துவது விசேஷமானது. மாலை 6 மணியளவில் பூஜை அறையில், உங்களுடைய சாமி அறையில் ஓம் சரவணபவா என்ற எழுத்துக்களை எழுதி
நட்சத்திர கோலம் போட்டு கோலத்தை சுற்றிலும் 6 மண் அகல் தீபங்களை ஏற்றி முருகனை வழிபடலாம். வடிவாக்களுங்கள். மாலை 6 மணியளவில் கிருத்திகை விரதத்துக்கு கோயிலுக்கு செல்றவங்களும் சென்றுட்டு வந்து உங்களோட வீட்டுல பூசை அறையில் மாலை 6 மணி அளவில் கிருத்திகை விரதத்தன்று பூசை அறையில் ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா என்ற எழுத்துக்களை எழுதி நட்சத்திர கோலம் போட்டு கோலத்தை சுற்றிலும் 6 மண் அகல் தீபங்களை ஏற்றி முருகனை வழிபடலாம். முருகனுக்கு பால், பழங்கள், நைவேத்தியங்கள், தூப தீப கற்பூர ஆராதனைகள் காட்டி பூஜை நிறைவு செய்ய வேண்டும். ஆடி கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதால் வாழ்வில் எல்லா விதமான நன்மைகளும் பெற்று இன்பமயமாக வாழலாம் என்பது ஐதீகம். சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். இந்த கிருத்திகை விரதம் இருந்தால் குபேர ஜோகமே ஏற்படும். கிருத்திகை விரதத்தை ஒவ்வொரு மாதமும் இருந்து வருபவர்கள் அல்லாட்டி கடைசி தை மாதம், கார்த்திகை மாதம், ஆடி மாதங்களில் இருந்து வருபவர்களுக்கு கேட்டுப்பார்கள். அவர்களின் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. கடைசி ஆடி மாதத்தில் வரும் இந்த ஒரே ஒரு நாள் விரதத்தை நீங்கள் பிடிப்பதனால் நீங்கள் நினைத்தது கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் சகல யோகத்தையும் பெறலாம்.